வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஜோஹர் மாயிகா மகளிர் பகுதி ஏற்பாட்டில் உலக மகளிர் தினம். ஜோஹர் மாயிகா மகளிர் பகுதி ஏற்பாட்டில் உலக மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜோஹர் மாநில மாயிகா மகளிர் பகுதியினர் 2026ஆம் ஆண்டில் உலக மகளிர் தினத்தை அரோரா உணவகத்தில் சிறப்பாக கொண்டாடினர். இதில் ஜோஹர் மாநிலத்தை சார்ந்த 300 மகளிர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு ஜோஹர் மாநில மாயிகா தொடர்பு குழு தலைவரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி அவர்களும் குமிழ சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மாயிகா மகளிர் பகுதி தலைவியுமான மாண்புமிகு சரஸ்வதி நல்லதம்பி அவர்களும் ஜோஹர் மாநில மாயிகா மகளிர் பகுதி தலைவி திருமதி மல்லிகா பாலகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டனர். Whether the seat is maintained for a lady or not, உங்க கையில தான். திரும்ப நீங்க எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க? அந்த பலம் அவங்கள மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். He has to give the strength. தேர்தல் உங்களுக்கு தெரியுமா? 4 மாசத்துல தேர்தல், 5 மாசத்துல தேர்தல். நான் இப்ப பாரு இந்த இடத்துல பேசுறப்ப கூட ஒரு வேட்பாளர் நான் இவன் இது கவசன்ல பேசுற கூட அதுவும் சல்லுன்னு சொல்லுவேன். அது ரெசிக்கி கடவுள் நம்மளுக்கு பிரார்த்தனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நம்ம நம்ம கட்சிக்காக நம்ம வேலை பாட வைக்கணும். அடுத்த தேர்தலில் நான் சட்டமன்ற உறுப்பினரா நாடா இது ஆட்சிக்குழு உறுப்பினரா உறுதி இல்லை, யார் கூட வரல. அந்த இடத்துல போய் பிடிக்கிறப்ப மாய்க்கா ரீதியிலே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிகழ்ச்சியில் பல தடைகளையும் சவால்களையும் சந்தித்து இன்று வியாபாரத்தில் சாதனை படைத்த மகளிருக்கு சிறப்பு செய்யப்பட்டது. அதோடு ரவீன்குமார் அவர்களோடு ஒரு சிறப்பு கலந்துரையாடலும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மாய்க்காக்கு வந்த பிறகு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி சொல்லி மல்லிகாக்கா மூலியமா நான் அந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சிச்சு எனக்கு. கடை ஆர்டரு எல்லா ஆர்டர் செஞ்சேன். அதே சமயத்தில் சாப்பாடு கடையிலையும் நான் வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு வைராக்கியம், மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம். மல்லிகாக்கா, I love you கா. I'm very ready. Thanks a lot கா. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.